கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Welcome to the Bible class today. இந்த நாளிலே இந்த வேத பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். My name is Conrad DeFries. என்னுடைய பெயர் கான்ராட் டிப்ரிஸ். The Bible lesson today is on the love of God. இந்த நாளிலே நாம் படிக்க போகிற பாடும் தேவன் அன்பாயிருக்கிறார். We're going to get a better understanding of what the God kind of love is. அப்ப தேவனுடைய அன்பு என்றால் என்ன என்று சொல்லிதான் இன்று நாம் பார்க்க போகிறோம். There is natural love and human love, but that is different from the God kind of love. இயற்கையாக அன்பு இருக்கிறது, மனித ரீதியாக அன்பு இருக்கிறது. ஆனால் தேவ அன்பு இவைகளில் வேறுபட்டதாய் இருக்கிறது. The Bible tells us in John 3:16 that God so loved the world that he gave his only begotten son. நம்ம யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தேவன் இவ்வளவாய் உலகத்தை நேசித்ததினால் அவருடைய ஒரே பேரான குமாரனை தந்தார் என்று சொல்லி. When you receive Jesus Christ as Savior, you receive the God kind of love in your heart. நீங்கள் எப்பொழுது இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது தேவனுடைய அன்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். God, the Holy Spirit, comes to live on the inside of you in your heart. தேவன் பரிசுத்த ஆவியானவராக உங்கள் இருதயத்தில் வந்து அவர் வாசம் பண்ணுகிறார். In Galatians chapter 5 verse 22, it speaks about love, joy and peace from God. நம்ம கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனங்களிலிருந்து பார்க்கும்பொழுது ஆவின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம் இவைகளை நாம் பார்க்கிறோம். When you receive Jesus Christ as Savior, you become a new creature in your spirit being. நீங்கள் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே உங்கள் உள்ளான ஆவின் மனுஷன் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறார். You are a spirit being, you have a soul and you live in a body. நீங்கள் ஒரு ஆவி மனிதனாய் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது, நீங்கள் சரீரத்திலே வாசம் பண்ணுகிறீர்கள். God is a spirit being and he only communicates with your spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறபடினாலே அவர் ஆவியாகிய உன்னோடு கூட உங்கள் உள்ளான மனுஷனோடு அவர் தொடர்பு வைத்துக் கொள்கிறார். He does not communicate with your mind or with your body, but he speaks to you in your spirit. அவர் உங்கள் சிந்தனைகளிலே இடைப்படுகிறவர் அல்ல, உங்கள் சரீரத்தோடு இடைப்படுகிறவர் அல்ல, உங்களுடைய உள்ளான மனிதன் ஆவின் மனிதனோடு இடைப்படுகிறவராய் இருக்கிறார். In the book of John, chapter 15 and verses 4 and 5. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், the Bible tells us that Jesus is the vine and you and I are the branches. அங்கே சொல்லப்படுகிறது இயேசு திராட்சை கொடி, நாம் செடிகளாய் இருக்கிறோம் என்று. The very life that is in the vine comes right into the branch. அந்த கொடியிலே அந்த செடியிலே இருக்கிற அதனுடைய ஜீவன் தான் கொடிகளுக்கு படர்ந்து வருகிறது. What a wonderful and marvelous thing this is. அதை கேட்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமானதாய் அவைகள் காணப்படுகிறது பாருங்க. When you receive Jesus in your heart, the very life of God comes into your spirit being. நீங்கள் எப்பொழுது இயேசுவை உங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது தேவனுக்குள் இருக்கிற ஜீவன் உங்களுக்குள்ளே கடந்து வருகிறது. God will enable you to love other people the same way God loves you. தேவன் உங்களை எவ்விதமாய் அவர் நேசித்தாரோ அவ்விதமாக நீங்களும் மற்றவர்களை நேசிக்கக்கூடிய குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளே கடந்து வரும். In the book of John, chapter 13 and verse 34. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம்
34ஆம் வசனத்தை பார்ப்போமே என்றால், it tells us, a new commandment he has given unto us, that we love one another just as he has loved us. அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களிடத்தில் அன்பாயிருந்தது போல ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். Just the same as there are natural laws like gravity, there are also spiritual laws. எவ்விதமாய் இயற்கையான சில சட்டங்கள் இருக்கிறதோ, இந்த இழுப்பு சக்தி என்று சொல்லுகிறோம் பாருங்க, அவ்விதமாக ஆவிக்குரிய சில பிரமாணங்கள் சட்டங்கள் இருக்கிறது. Natural laws like gravity and the speed of light and the speed of sound and how electricity works, these are all natural laws. எப்படி இயற்கையாக சில பிரமாணங்கள் சட்டங்கள், அதாவது பூமி இழுப்பு சக்தி, வெளிச்சம் பிரயாணம் பண்ணுகிறது, சத்தம் பிரயாணம் பண்ணுகிற எல்லாவற்றுக்கும் ஒரு அளவுகோல், ஒரு காரியங்கள் இருக்கிறதோ, you cannot change these natural laws, but you just learn how to work with them to the best blessing and benefit. அந்த பிரமாணங்களை நம்மாலே மாற்ற முடியாது. அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் கற்றறிந்திருக்க வேண்டும். And so it is, God has spiritual laws, and we must learn about these laws and how they work. அவ்விதமாகவே தேவன் ஆவிக்குரிய பிரமாணங்கள் சட்டங்களை வைத்திருக்கிறார். அதன் நன்மையை பெற்றுக்கொள்ள அவைகளை கற்று அதன்படி செயல்பட வேண்டும். God's love and faith and righteousness, all of these things are spiritual laws. தேவனுடைய நீதி, நியாயங்கள், இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய பிரமாணங்களாய் சட்டங்களாய் இருக்கிறது. These laws work all of the time, and they always work the same way. நாம் பார்க்கிறோம், இந்த பிரமாணங்கள் எப்பொழுதும் செயல்படுகிறது, எல்லா நேரங்களிலும் நேர்த்தியாய் அவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. When you are born again, these spiritual laws will work with your spirit being on the inside. எப்பொழுது நீங்கள் மறுபிறப்பு அல்லது ரட்சிப்பை அடைகிறீர்களோ, அப்பொழுது இந்த பிரமாணங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்பட ஆரம்பிக்கிறது. So in today's world, he has given us a new commandment, that we love one another as he has loved us. இந்த காலங்களில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பிரமாணம் என்னவென்றால், தேவன் நம்மில் அன்பாய் இருக்கிறது போல நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். He said, by this shall all men know that you're my disciples, that you have love one to another. அவர் சொல்லுகிறார், இது நிமித்தம் நீங்கள் என் சீடர்கள் என்று அறியப்படுவீர்கள். எப்படி என்றால், ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும் பொழுது. It is a benefit to you and I to love our enemies and to love people that do things against us. சத்துருக்களை நேசிக்கிறதும் நமக்கு தீமை செய்கிறவர்கள் மேல் அன்பு காட்டுவதினால் நாம் தான் லாபம் அடைகிறோம். This is the way God loves. He gives the rain to the just and the unjust. பாருங்க, இப்படிதான் தேவன் நம்மை நேசித்திருக்கிறார். நீதிமானுக்கும் அநீதி செய்கிறவனுக்கும் அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார் என்று சொல்லப்படுகிறது. The devil wants you to do bad against people that do bad against you. உலகம் அல்லது பிசாசு செய்கிற காரியம், உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீங்கள் தீமை செய்ய வேண்டும் என்று அவன் உங்களை போதிக்கிறான். When you do that, you open the door for the devil to work in your life. நீங்கள் அப்படி செய்யும் பொழுது பிசாசானவன் உங்கள் மேல் ஆளுகை செலுத்த நீங்கள் வாதலை திறந்து கொடுக்கிறீர்கள். When you love other people and forgive other people, this closes the door to the devil so he cannot get into you.
அப்படி நீங்கள் மற்றவர்களை நேசிக்கும் பொழுது, உங்கள் சத்துருக்களையும் நேசிக்கும் பொழுது, பிசாசானவன் உங்களுக்குள் நுழைய நீங்கள் அனுமதியாமல் வாதலை மூடிவிடுகிறீர்கள். In the book of Romans, chapter 5 and verse 5. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமே என்றால், When we're born again, the love of God is shed abroad in our hearts by the Holy Spirit. அங்கே சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால் என்று சொல்லப்படுகிறது. It is a wonderful thing to be born again and have the same kind of love in our heart that God has himself. தேவனுக்கு இருக்கிற அப்படிப்பட்ட அன்பு ரட்சிக்கப்படும் பொழுது நமக்குள்ளும் இருக்கிறது எவ்வளவு மேன்மை என்று யோசித்து பாருங்கள். Walking in the God kind of love will protect you from the enemy attacking you. நீங்கள் தேவனுடைய அன்பிலே நடக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகாரத்தின் கிரியைக்கு தேவன் உங்களை நீங்களாக்கி அவர் ரட்சிக்கிறார். In the book of Romans, chapter 13 and verse 8, it says, "Owe no man nothing but to love him." அங்கே ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நான் நேசிப்பதை தவிர வேறு ஒன்றும் அறியேன் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். God is love, and when we love other people, God is working with us. தேவன் அன்பாய் இருக்கிறார். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும் பொழுது தேவனால் வழி நடத்தப்படுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். Hate is a very powerful thing in the world. உலகத்திலே இந்த வெறுப்பு என்று சொல்லப்படுகிறது மிகவும் பயங்கரமான ஒன்றாய் இருக்கிறது. However, the love of God is more powerful than the devil's hate. பிசாசின் இந்த வெறுப்பை காட்டிலும் தேவனுடைய அன்பு மிகவும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. I want to encourage you to receive Jesus Christ as your Savior. நான் இந்த நாளிலே உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். When you receive Jesus as your Savior, the God kind of love will abide always in your spirit and in your heart. நீங்கள் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது தொடங்கி தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆவிலும் அது நிலைப்பட்டு இருக்கும். In Galatians chapter 5 verse 14, he says, all the law is fulfilled in this, that we show love one to another. அங்கே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ அன்பு கூர்வது போல பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்கின்ற இந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று வாசிக்கிறோம். It says we are to love our neighbor as ourselves. நம்மை நாமே நேசித்துக் கொள்கிறது போல பிறனையும் நாம் நேசிக்க வேண்டும். The devil will tell you, how can you love people that are not lovable? பிசாசு உங்களிடத்தில் சொல்லுவான், நேசிக்க தகாதவர்களை நீ எப்படி நேசிக்க முடியும் என்று சொல்லு. But when you receive Jesus, you have his kind of love on the inside of you. ஆனால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது தேவன் நேசிக்கிற அப்படிப்பட்ட தன்மை உங்களுக்குள்ளே கடந்து வந்ததினால் உங்களாலே கூடும். You can learn to love other people no matter what they do to you. அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் என்ன செய்து இருந்தாலும் தேவன் உங்களுக்குள் இருக்கிறபடியால் அவர்களை நேசிக்க உங்களால் ஆகும். When you love other people, then you're putting your trust in God and you're not depending on them to be the blessing to you.
நீங்கள் அவர்கள் சத்துருக்களாய் இருந்தும் நேசிக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் தேவன் மேல் வைக்கிறீர்கள். அவர்களிடத்திலிருந்து எந்த ஆதாயத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்பதை அது காண்பிக்கிறது. When you love your enemies and you love those that do bad things against you, then God will work for you to meet your needs. நீங்கள் எப்பொழுது உங்கள் சத்துருக்களையும் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களையும் அன்பு கூறுகிறீர்களோ அப்பொழுது தேவன் உங்கள் தேவைகளை அவர் சந்திக்க போதுமானவராயிருக்கிறார். Praise the name of Jesus today. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. Jesus Christ is the best friend we will ever have. இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷித்த சிநேகிதனாய் இருக்கிறார். He will never leave us or forsake us. அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. He will be there to help us in every situation. எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமாயிருப்பார். The Bible says, greater is he that is in you than he that is in the world. வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். In the book of Ephesians chapter 4 and verse 32. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், it tells us to be kind one to another and forgiving one another. அங்கே நாம் பார்க்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் உங்களை மன்னித்தது போல மன்னியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. We are not responsible for what other people's actions are. மற்றவர்களுடைய கிரியைக்கு நாம் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது. But we are responsible for our own actions and what we do. ஆனால் நம்முடைய கிரியைக்கு, நாம் செய்த செயலுக்கு நாம் தான் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். When Jesus Christ is living in our heart, he will give us the strength and ability to forgive other people. தேவன் நமக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கும் பொழுது மற்றவர்களை மன்னிக்க கூடிய பலனை அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். Just as God has forgiven us, he will give us the strength to forgive other people. தேவன் நம்மை மன்னித்தது போல மற்றவர்களை நாம் மன்னிக்க கூடிய பலனை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். Do not allow unforgiveness against other people to be in your heart. உங்களுடைய இருதயத்திலே மற்றவர்களுக்கு விரோதமான மன்னியாமை இருக்க அனுமதியாதீர்கள். If someone hurts your feelings and makes you feel bad, as quickly as you can, forgive them and God will give you strength. உங்களுடைய உணர்வுகளை ஒருவர் காயப்படுத்தி உங்களை व्यसனப்படுத்தி இருப்பார்கள் என்றால் எவ்வளவு துரிதமாய் அவர்களை மன்னிக்க கூடுமோ அவ்வளவு துரிதமாய் மன்னியுங்கள். தேவன் அதற்கான பலனை உங்களுக்கு கட்டளையிடுவார். The God kind of love in your heart is the most powerful thing in the world. தேவனை போல நேசிக்கக்கூடிய அந்த அன்பு உங்கள் இருதயத்திலே இருப்பதுதான் உலகத்திலேயே மிகவும் வல்லமை வாய்ந்ததாய் இருக்கிறது. The Bible says all things are possible with God. வேதம் சொல்லுகிறது, தேவனால் எல்லாம் கூடும். But the Bible also says all things are possible to them that believe him. வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகிறது. It will be hard for you to believe God if you have unforgiveness and hurt in your heart. உங்கள் இருதயத்திலே மன்னியாமையும் காயமும் இருக்குமே என்றால் தேவனை விசுவாசிப்பதும் அவரை நேசிப்பதும் உங்களால் கூடாததாய் மாறிவிடும். But when you forgive other people and you do not hold things against them, then your faith can believe for the impossible. நீங்கள் மற்றவர்களை மன்னித்து அவர்களுக்கு விரோதமாய் எந்த கசப்பும் வைத்திராமல் இருப்பீர்கள் என்றால் அப்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நீங்கள் விசுவாசிக்கலாம். தேவன் அதை உங்களுக்கு செய்வார். God is wanting to do many
great things for you as you believe him. தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அநேக பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். All things are possible with God. எல்லாம் தேவனால் கூடும். All things are possible to them that believe. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. In order for you to believe God, you have to get rid of unforgiveness and hurt against other people. தேவனை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றால் மன்னியாமையும் கசப்பையும் உங்களை விட்டு நீங்கள் மாற்றி போட வேண்டும். When you do this, then God will be the one that will bring the blessings to you. நீங்கள் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்காக தேவன் நன்மைகளை செய்ய அவர் ஆயத்தமாயிருப்பார். God will use other people, but he is the real source of your blessings. அப்ப மற்றவர்கள் காணத்தக்கதாய் தேவன் தான் உங்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் அவர் காணப்படுவார். In the book of 1 John chapter 3 and verse 14. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், It says, we know we have passed from death unto life because we love the brethren. அங்கே சொல்லப்படுது, நம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். We have passed from spiritual death and come into spiritual life with Jesus. நம்ம ஆவிக்குரிய மரணத்திலே இருந்து இயேசுவோடு கூட ஆவிக்குரிய ஒரு உயிர்த்தெழுதல் அடைந்திருக்கிறோம். When you receive Jesus as Savior, you are a brand new creation in your spirit being. எப்பொழுது இயேசுவை உங்க சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுது ஆவியிலே நீங்கள் புதிய மனுஷராய் இருக்கிறீர்கள். You have passed from spiritual death to spiritual life. நீங்கள் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து ஆவியிலே உயிர் அடைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். You become a citizen of heaven with God. நீங்கள் தேவனோடு கூட தேவ ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாய் இருக்கிறீர்கள். Just as Jesus, you are in this world, but you're not of this world. இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திற்குரியவர் அல்லாமல் நீங்கள் இருப்பீர்கள். When you receive Jesus, God becomes your heavenly Father. எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுதே பரலோக கடவுள் உங்களுடைய தகப்பனாய் மாற்றப்படுகிறார். And I want to express to you that God loves you very much. இந்த நாளிலே நீங்கள் அறிய நான் சொல்ல விரும்புகிற காரியம், தேவன் உங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறார். He only has good things and blessings for you. உங்களுக்காக நன்மையானதை மாத்திரம் அவர் வைத்திருக்கிறார். God does not bring sickness or problems to your life. That comes from the devil. உங்களுடைய சரீரத்திலே பலவீனத்தையோ வியாதியோ பிரச்சனையோ கொண்டு வருகிறவர் அல்ல, அது பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. When you put your trust in God, he will lead you and guide you and help you to make the best decisions. நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால் அவர் உங்களை வழி நடத்துவார், அவர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். In the book of 1 John chapter 4 and verse 7. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், It says, let us love one another, for he that loveth is born of God, and God will love him. அங்கே சொல்லப்படுகிறது, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு உள்ளவன் எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்தும் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். When you love others and forgive others, this is the way you can really know that you're born again. நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் மறுபிறப்பு அடைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி. The Bible says,
He that loveth is born of God and knoweth God. அங்கே சொல்லப்படுகிற அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்தும் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். Love is the very nature. It is the divine nature of God. அன்புதான் தேவனுடைய சுபாவமாய் அவருடைய சாயலாய் இருக்கிறது. When you receive Jesus as Savior, your spirit has that divine God kind of love on the inside of you. நீங்கள் இயேசுவை உங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய அந்த குணாதிசயம் அவருடைய தன்மை உங்களுக்குள்ளே உருவாக்கப்படுகிறது. In the book of 1 John chapter 4 in verse 16. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால் it tells us again, he that believeth in God will have the love of God on the inside of him. அங்கே சொல்லப்படுகிறது தேவன் நம்மில் வைராக்கிய அன்பு நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பிலே நிலைத்திருக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். It tells us that God is love, and he that dwelleth in love dwelleth in God. அங்கே சொல்லப்படுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். You can know that God is really on the inside of you when you love and forgive others. நீ தேவன் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்பதை எப்படி அறிய முடியும் என்றால் நீங்கள் மற்றவர்களை நேசித்து மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். So we want to make a decision to forgive and to love other people. ஆகவே மற்றவர்களை மன்னிக்க மற்றவர்களை நேசிக்க நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். Walking in love is the way to walk in victory. அன்பில் நடப்பதுதான் ஜெயத்தில் நடக்கிற நடையாயிருக்கிறது. Walking in the love of God will protect you from the devil. நீங்கள் அன்பில் நடக்கும்போது பிசாசின் கிரியைகளுக்கு நீங்கள் ஆக்கப்படுகிறீர்கள். The devil wants to get you to have bad feelings to others and not love other people. மற்றவர்கள் உங்களை காயப்படுத்தி இருப்பதினாலே அவர்களை குறித்த கசப்பையும் அவர்களை நேசிக்க கூடாதபடியும் பிசாசு செய்து விடுகிறான். As we have said in 1 John chapter 4 and verse 7. ஏற்கனவே சொன்னது போல 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசித்தோம். He that loveth is born of God, and God dwelleth in him. அங்கே சொல்லப்படுகிறது யார் ஒருவன் நேசிக்கிறானோ அவன் தேவனால் பிறந்தும் தேவனை அறிந்தும் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். You can learn many things about God in the Bible. வேதத்திலே தேவனை குறித்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். But the number one thing is to know the love of God. ஆனால் அதில் ஒரு காரியம் தேவனுடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். The day will come that everyone will leave this world. ஒரு நாள் வரும் உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் மரிக்க வேண்டிய ஒரு நாள் வரும். The most important thing is to do the will of God while we are in this life and in this world. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற நாளிலே தேவனுடைய சித்தத்தை செய்தோமா என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். You can have faith to move mountains and you can give your body to be burned, but love is more important than anything. நீங்கள் மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கலாம், உங்கள் சரீரத்தை நீங்கள் தானமாய் எரிக்க கூட கொடுக்கலாம். ஆனா அன்புதான் இவைகள் எல்லாவற்றிலும் மேலானதாய் பிரதானமானதாய் இருக்கிறது. Spend time reading the Bible and time praying to God the Father in Jesus' name. நீங்கள் வேதத்தை வாசிக்க நேரத்தை செலவிடுங்க. பிதாவாகிய தேவனிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க ஆரம்பியுங்க.
The Bible tells us in the book of Galatians, chapter 5 and verse 6. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, that faith worketh by love. அங்கே சொல்லப்படுகிறது, விசுவாசம் கிரியையினால் செயல்படுகிறது. Yes, you can use your faith to believe God for the impossible. விசுவாசத்தினாலே தேவனிடத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாம் எதிர்பார்க்கலாம். But in order for your faith to work, you must be walking in the God kind of love. ஆனால் இந்த விசுவாசம் செயல்பட வேண்டும் என்றால் தேவனைப் போல அன்பு உடையவர்களாய் நீங்கள் நடக்க வேண்டும். The Bible says it is impossible, but that there will be things that will come to offend you. தேவன் சொல்லியிருக்கிறார், ஒன்றும் அவராலே கூடாது என்று சொல்லியிருந்தும் உங்களை காயப்படுத்துகிற சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறலாம். But God is with you and He will give you strength to forgive other people and also to forgive yourself for your mistakes. தேவன் உங்களோடு கூட இருந்து மற்றவர்களை மன்னிக்கிற பலனும் நீங்கள் செய்த தவறுக்கு உங்களை மன்னிக்க கூடிய கிருபைகளையும் அவர் கட்டளையிடுவார். I want you to pray this prayer after me to receive Jesus as your Savior right now. இந்த வேளையிலே இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை எனக்கு பின்பதாய் நீங்கள் சொல்லுங்க. Say these words. I believe that Jesus Christ is the Son of God. சொல்லுங்க, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று விசுவாசிக்கிறேன். I believe He died on the cross for my sin. இயேசு என் பாவத்திற்காய் சிலுவையில் மரித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that God raised Him from the dead. இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். And that He is alive today in heaven. இயேசு இன்றும் உயிரோடு கூட பரலோகத்தில் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Right now I receive Jesus as my Lord and Savior. இந்த வேளையிலே இயேசுவை என் இரட்சகராக கர்த்தராக என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். I believe in my heart that I am born again and a child of God. நான் மறுபிறப்பு அடைந்தவனாய் தேவனுடைய பிள்ளை என்பதை இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். If you prayed that prayer and believed it in your heart, you're born again. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்து உள்ளத்திலே நீங்கள் விசுவாசித்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் புதிய பிறப்பு அல்லது ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். Spend time reading the Word of God and spend time praying and believing God. நீங்கள் அதிக நேரம் வேதத்தை வாசிக்கவும் ஜெபம் செய்யவும் நீங்கள் நேரத்தை தேவனுக்கு என்று கொடுங்க. Just know that God so loved the world that He gave His Son on the cross. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் உங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்ததினாலே அவரை உங்களுக்காக அவர் கொடுத்திருக்கிறார். God loves you and He is not bringing bad things to happen. He only wants good things for you in Jesus' name. தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்ய அவர் விரும்புகிறார் என்பதை இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Amen, amen. That's our message today. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று பாடம் இதோடு முடிகிறது.